கைஸ் இந்த ஃபல்காம் அட்டாக் செய்திகளை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு கிளியரா தெரியும் பாகிஸ்தானுக்கு த ஆக்சுவல் வாரை பண்றதை விட ப்ராக்சி வார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ப்ராக்சி வார்ல தீவிரவாதிகளை வச்சு அவங்களோட நெய்பர் கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணும்போது அந்த பழி அவங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இறந்து போற தீவிரவாதிக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு ஆர்மி சோல்ஜர் இறந்தாருன்னா அவருக்கு 1000 செலவு இருக்கும். இறந்தவரோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட் காசு தர வேண்டியதா இருக்கும். இதை தாண்டி ஆர்மியை மெயின்டைன் பண்றதுக்கு ப்ராப்பரான சேலரி தரணும், அவங்க குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் செஞ்சு தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் குவார்டர், ஸ்கூல், பென்ஷன், கிராஜுவேட்டி இதெல்லாம் பாகிஸ்தான்ல பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒரு ஆர்மியை மெயின்டைன் பண்ணணும்னா இவ்வளவு செலவுகள் இருக்கு. இந்த எந்த செலவுமே தீவிரவாதியை மெயின்டைன் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அவனை மதத்தின் பேர்ல பிரெயின் வாஷ் பண்ணிட்டாலே போதும். அந்த மதத்துக்காக அவன் என்ன வேணா செய்ய ரெடியா இருப்பான். துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து அப்பாவி மக்களை கொல்லுவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் கிட்ட இருந்து இந்தியாவுக்கு த்ரெட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல முக்கியமான நபர் யாருன்னா மசூத் அசர். மசூத் அசருக்கு 56 வயசு ஆகுது. இவன் தான் ஜெய்ஷி முகமது என்ற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் அண்ட் லீடர். இவன் நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கான். நம்ம நேத்து ஒரு வீடியோலயே பார்த்தோம்ல, பாவல்பூர் பாகிஸ்தானோட சதர்ன் பஞ்சாப்ல இருக்க ஒரு நகரம். ஜெய்ஷி முகமதோட ஹெட் குவார்டர் நர்வ் சென்டர் இருக்க ஒரு நகரம். இந்த நகரத்துல இருக்க மர்கா சுபான் அல்லா என்ற பகுதியை இந்தியன் செக்யூரிட்டி போர்சஸ் அடிச்சுட்டாங்க. இந்த அட்டாக்ல அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்துட்டதா மசூத் அசார் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கான். இதுல அவன் என்ன சொல்றான்னா, அவனுக்கு நெருக்கமான 14 பேர்கள் இந்த அட்டாக்ல இறந்துட்டாங்களாம். அதுல 10 பேர் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த அட்டாக்ல 5 குழந்தைங்க, அவனோட தங்கை, அவன் தங்கையோட கணவன், அப்புறம் அவனோட ஒரு நெஃப்யூ அண்ட் அந்த நெஃப்யூவோட வைஃப் அண்ட் அதை தாண்டி அவனோட நீஸ் ஒருத்தங்களும் இறந்துட்டதா சொல்றான். இது எல்லாரும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவனோட பழைய நண்பன் அசீஃபாவும் அசீஃபாவோட அம்மாவும் அப்புறம் 2 கொலீக்ஸும் இறந்துட்டதா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவன் என்ன சொல்றான்னா, என்னோட துயரத்தை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது, ஆனாலும் நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க போறது இல்ல, யாருக்கும் பயப்பட போறது இல்ல. நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், நான் ஏன் இந்த அட்டாக்ல இறக்கலன்னு. அண்ட் இந்த கொடூரம் எல்லா பவுண்டரிஸையும் உடைச்சிருச்சு. இந்தியாவில் இருக்க யாருமே இனிமேல் இறக்கத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு இந்தியாவுக்கு நேரடியா மிரட்டல் விட்டுருக்கான். பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன ஜெய்ஷி முகமதுக்கு ஏதாவது பவுண்டரிஸ் இருந்துச்சா, இல்ல இதுக்கு முன்னாடி தான் அப்பாவி பொதுமக்களுக்கு உங்களோட ஆர்கனைசேஷன் இறக்கம் காட்டினீங்களா? இந்த மசூத் அசார் யாருன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட போய் நிக்குதுல, அதே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலால குளோபல் டெரரிஸ்ட்னு அறிவிக்கப்பட்ட ஒரு ஆளு. எப்ப இதை அறிவிக்கிறாங்கன்னா, மே மாசம் 2019ஆம் ஆண்டு அறிவிக்கிறாங்க. ஏன்னா இவன் செஞ்ச வேலைகள் அந்த மாதிரி. ஆக்சுவலா மசூத் அசார் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு த்ரெட்னா, ஒரு காலத்துல அவன் இந்தியன் செக்யூரிட்டி போர்சஸ் கிட்ட கைதாகி தான் இருந்தான், நம்ம கையில தான் இருந்தான். டிசம்பர் மாசம் 1999ஆம் ஆண்டு 5 தீவிரவாதிகள் இந்தியாவோட IC-814 என்ற ஏரோப்ளேனை ஹைஜாக் பண்றாங்க. இந்த ஹைஜாக்ல கோரிக்கையா சில தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அதுல ரிலீஸ் ஆன தீவிரவாதிகள்ல ஒருத்தன் தான் இந்த மசூத் அசார். இவன் ரிலீஸ் ஆன அடுத்த 2 வருஷத்திலேயே பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணவன் இவன். இதை தாண்டி 2016ல நடந்த பத்தான்காட் அட்டாக், 2019ல நடந்த புல்வாமா அட்டாக் அண்ட் தாஜ் அட்டாக்ல கூட இவனுக்கு சம்பந்தம் இருக்கு. இவனோட ஆர்கனைசேஷனுக்கு சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் பண்ண பெரிய பெரிய அட்டாக்ஸ். இதை தாண்டி நிறைய சின்ன சின்ன அட்டாக்ஸும் இவங்க பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தவே பத்தாது. சோ அவன் இந்தியாவை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்றது தான் நியூஸே.